ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற இந்த பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோ தான் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப ஈஸி மெத்தடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கும் அதையே ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே நான் ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட குரு, நம்மளுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருவுக்கு வணக்கம் சொல்லிடணும். என்னோட குரு வசந்தி அக்கா, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்மளை ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு வந்து 11 இன்ச்சு, அது கூட ப்ளஸ் 2 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கணும். ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், ஸ்லீவ் மட்டும்தான் கட் பண்ணணும். அதுக்காக அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ கவடுக்கு 3 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இப்போது ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் கூட ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஈஸி. அப்புறம் நம்ம சாரீலேருந்தும் கொஞ்சம் கிளாத்து, கான்ட்ராஸ்ட் கிளாத் வேணும். ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ்லேயே கான்ட்ராஸ்ட் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்குக்கு வந்தது. சாரீ வந்து எல்லோங்கிறனால நான் சாரீலேருந்து ஒரு 7-8 இன்ச்சுக்கு பக்கமாக வெட்டிக்கிட்டேன் லெங்க்த்தியாக. அப்படி இருந்தால் தான் நல்லா அழகாக வரும். அந்த பஃப்பு வந்து கான்ட்ராஸ்டில் கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நார்மலான ஸ்லீவ் வரைஞ்சிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வரைஞ்சிக்கிறேன். இப்போ மொத்தம் நம்மளது வந்து டோட்டல் வந்து 13 இன்ச்சு, அதில் ஹாஃப் வந்து 6.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபுல் லெங்க்லேருந்து ப்ளஸ் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு சிலருக்கு 10 இருக்கலாம், 12 இருக்கலாம். எனக்கு வந்து 11ங்கிறதுனால 6.5 இன்ச்சு பாருங்கள், சரி சமமாக டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மொத்தம் 11 இன்ச்சு ஸ்லீவ் லெங்க்த்து, அதுலேருந்து ப்ளஸ் 2 13, அதில் ஹாஃப் வந்து 6.5 இன்ச்சு, கீழே 6.5 இன்ச்சு, மேலே 6.5 இன்ச்சு. இவ்வளோ தாங்க இதோட மெத்தடை. இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறேன். இதையே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நார்மலாக எப்போ போல் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம், சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது சென்டர் போர்ஷன். இது வந்து நம்மளுக்கு பார்டர் இந்த அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாத்து, ஸ்லீவ் கிளாத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெரிய பார்டரு, நம்ம இவ்வளோ ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியதில்லை. 4ஆக மடித்து, ஆக்சுவலாக இது வந்து 70 பாயிண்ட் தான் இருக்குது சாரியில் வந்தங்காட்டி. இந்த சாரீ எங்கே வாங்கினேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். இது 70 பாயிண்ட் தான் ப்ளவுஸ் இருந்தது. அதனால் மறுபடியும் நம்ம எப்படி இருந்தாலும் ஒட்டு வைக்கணும், ஜாயிண்ட் வைக்கணும். இப்போது பார்டர் போர்ஷனை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கட் பண்ணி 2ஆக வெட்டிக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் 10வது துணிங்கிறனால நம்ம எப்படி இருந்தாலும் பேக் சைடில் வர பார்டரையும் நான் ஜாயின் போட்டுக்குவேன். மோஸ்ட்லி அப்படி தான் பாருங்கள். இதுதான் பேக் பீஸோடது. மீதி அதையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லீவுக்கு மட்டும், ஒரு ஸ்லீவுக்கு அப்படியே ஃபுல்லாக அமைஞ்சிரும். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் நம்ம அப்படியே. இப்போது அந்த பஃப் வரும் இல்லையா, அந்த போர்ஷனுக்கு அதுலேயே மேலே வெட்டி எடுத்துக்கலாம். இதையும் 4ஆக மடித்து எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. இதுவும் கொஞ்சம் ஜாயின் போடணும், அது நம்ம லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சென்டரில் தான் அந்த பஃப் வைக்க போகிறோம். அதனால் 4ஆக மடித்து வேணுங்கிற லெங்க்த்துக்கு, அதே அளவுக்கு லெங்க்த்துக்கு நம்ம மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இதையும் 4ஆக கட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ 4 பீஸ் கிடச்சிருச்சு. இதுதான் நான் சாரியிலேருந்து கட் பண்ணி எடுத்த, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் பார்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். வெறும் எல்லோ, அந்த கான்ட்ராஸ்ட் கலர் மட்டும்தான் வேணும், பார்டர் தேவையில்லை. இப்போ இந்த துணியும் வேணும். இதையே 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஸ்லீவுக்கு. இதை 4ஆக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2ஆக கட் பண்ணால் போதும்.
எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பஃப் வச்சா போதும். ஒரு சிலது பார்டர் சின்னதாக இருந்து இந்த பாடி போர்ஷன் பெருசாக இருக்கிறப்போ நம்மளுக்கு லெங்த் நிறையா வரும். இது பார்டர் கொஞ்சம் பெருசுங்கனால இவ்வளோதான் வந்திருக்குது. அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லீவ் பிங்க் கலர் வெட்டணும் இல்லையா, அதையா ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா 2-3 தையலாக போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை, அதனால் நான் இதுலேயே கொஞ்சம் இது அடிச்சுக்கிறேன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. நான் இப்படியே அடிச்சுக்குவேன் எப்போவுமே. ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நூல் பிரியாது, அதுக்காக சும்மா ஜிக்ஜாக்காக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நூல் பிரியாது, அவ்வளோதான். இதுக்கு மேல் தையலும் ஒன்று போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் பண்ணி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக வரும். இதை சென்டராக இது பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாகவே வெட்டினேன், அதனால் இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு கோணையாகி இது இருக்கும், ஒவ்வொரு சாரியெல்லாம் கிராஸாக போகிற மாதிரி இருக்கும், அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாகவே வெட்டிட்டேன். 8 இன்ச்சுக்கு பக்கமாக வெட்டினேன். இதுலேயே இதுதான் சென்டராக மடித்தா இதுதான் சென்டர் போர்ஷன். மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பஃப்புக்கும் 2 இன்ச்சு. அந்த கரெக்டாக அந்த எல்லோ போர்ஷன் நான் கலரை வச்சு உங்களுக்கு இது பண்ணுறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எது எண்டாக வருதோ அதையோட நிறுத்திக்கலாம். எனக்கு இப்போ 4 பஃப்புக்கு வருது. 8 இன்ச்சுக்கு வந்தது, 7.25 தான் வந்தது. அப்புறம் அந்த பிங்கோட சேர்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ சென்டர் இதில் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி ஃப்ரில் மாதிரி வச்சுக்கலாம். 1/1க்கு மேலே ஒன்றா வைக்கணும். ஒரு இதுக்கு மேலே ஒரு இதாக வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரில் வைக்கிறப்ப தனித்தனியாக வைப்போமா, இது அப்படியே ஒன்று மேலே ஒன்றா வைக்கணும். வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஸ்டிச் மட்டும் இதுக்கு போட்டு எடுத்துக்கிறேன் நிற்கிறக்காக, ஏன்னா பின் குத்துனாலும் நழுவிடும்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு மேலேயே இந்த சைடில் இருக்கிறது, ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் மடித்து ஃப்ரில் மாதிரி வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கலாம், அடுக்கி. அவ்வளோதான், 4 என்ன வந்துடுதா. இதையும் ஒரு ஸ்டிச் போட்டு நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக 1 மீட்டர் துணி எடுத்தோம்னா அழகாக எல்லாத்துக்குமே பற்றும். இது கொஞ்சம் 72 சென்டிமீட்டர் தான் இருந்தது, ஏன்னா சாரியில் கொடுத்தது இல்லையா, அதனால். ஒரு சில சாரியிலலாம் 80-85 வரும். அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீவி விட்டிங்கன்னா அதுவே அழகாக ப்ரில் மாதிரி கொடுத்து வரும். விசிறி மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேப்பரில் எல்லாம் விசிறி மடிப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள். அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம். நான் அடுத்தது அயன் பண்ணியும் காமிப்பேன் உங்களுக்கு. இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்புறம் எனக்கு சரியாக வரலன்னு மறுபடியும் அயன் பண்ணிட்டு வந்து ஸ்டிச் பண்ணேன். நீட்டாக நீவி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும், விசிறி மாதிரியே தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலமாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்பவும் அகலமாக வைக்காதீங்க, அசிங்கமாக இருக்கும். ஓரளவுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கேப்பில் வச்சிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு அயன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அமுந்து வரும். சென்டர் போர்ஷனில் இது பண்ணி மார்க் பண்ணி அதுலேருந்து இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு இதையும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது முடிச்சிட்டோமா. இப்போ வந்து அந்த மேலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ நம்மளோட கை சுற்றுற அளவுக்கு, அதை விடவும் 1.5 இன்ச்சு நான் அதிகமாக எடுத்திருப்பேன். பத்தாதுன்ட்டு நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணியும் ஆட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், பத்தாது. அதனால் இது கூட எக்ஸ்ட்ரா, ஏன்னா உள்ளே தான் தையலுக்கு தான் போகும், அதனால் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அந்த மேல் போர்ஷன் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பேக் போர்ஷனில் தான் வச்சு வெட்டி அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு பளிச்சனை தெரியணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வச்சு காமிக்கிறேன். இப்போ இது மேலே வச்சு கரெக்டாக இதோட சென்டரும் மேலே இருக்கிற சென்டரையும் வச்சு கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இது அதிகமாக இருக்கும் துணி, அதையெல்லாம் எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது சென்ட்ரு, இது சென்ட்ரு. இப்போ நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு பின்னு இது பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது பேக் சைடு வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பேக் சைடுன்னு காமிக்கிறேன்.
அடியில் தான் ஃப்ரண்ட் சைடு இருக்குது, நல்ல பக்கம் இருக்குது. மேல் தையல் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ஆகிட்டும், நம்ம வேண்டாங்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் மேல் இது. இப்போ கீழ் போர்ஷனை நம்ம அடியில் கீழே தைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மேலே மட்டும்தானே தைக்கலை, அதுக்குள்ளே பாபினில் நூல் தீந்துடுச்சு. நான் ஆல்ரெடி எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கிறதுனா 2 பாபின் லோட் பண்ணிக்குவேன், ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம மறுபடியும் பாபினில் நூல் சுற்றிட்டு இருக்கணும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்போ போல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதையை உல்டா பண்ணி தைச்சிட்டிங்கன்னா உங்களோட தையல் வந்து வெளியே அசிங்கமாக தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஓவர்லாக் இருந்ததுன்னா நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா தையலே தெரியாது, பிசுறும் விடாது. தைச்சிட்டு திருப்பிக்கிறேன். நம்ம பட்டியெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மெத்தடு தான். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், மேல் தையல் போட்டாச்சு, முடிஞ்சது. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸி பாருங்களேன். கரெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு எது ஸ்லீவ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்களா, அழகாக இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்கோடு இருக்குது, அதையவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ரெடிமேடு டேசலோட ஹேங்கிங் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரெடிமேட் டேசல் எப்படி சாரியில் ஃபிட் பண்ணணுங்கிற வீடியோவும் அடுத்ததாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல கான்ட்ராஸ்ட் கலரெல்லாம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரெண்டியாக இப்போத்த ட்ரெண்டில் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக வெட்டிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணது தான், இன்னும் வேர் பண்ணல. ஒரு நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப வேர் பண்ணுறப்போ ஸ்லீவ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக வர்றதை இப்போ வெட்டிக்கலாம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோலாம் ப்ளவுஸோட வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் இல்லை, டிசைன் ப்ளவுஸோட வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்னோட இன்னும் டிசைனர் சாரீ ப்ளவுஸ் கலெக்ஷன் இன்னும் அப்லோட் பண்ணல, அடுத்ததாக பண்ணலாம். இதுக்கு எல்லாமே கிரெடிட்ஸ் கோஸ் டு எங்கள் வசந்தி மிஸ். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. குயிக்காக முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருந்ததில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். வா.